இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் ஆனா ஜஸ்ட் இது ரேஷியோ தெரிஞ்சா போதும். இந்த சம் பார்த்தோன்னே குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். அதாவது எக்ஸ், ஒய், இஜெட் 3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸ் அதுல ரூ. 4000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஒய் ரூ. 6000 இன்வெஸ்ட் பண்றாரு. இஜெட் ரூ. 8000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஒய் எக்ஸ் பார்த்தோம்னா 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்றாரு. அதே மாதிரி ஒய் 2 வருஷம், அதே மாதிரி இஜெட் 4 வருஷம். ஸோ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா ப்ராஃபிட் லாபம் ரூ. 56,000 வருது. அதுல ஒய்க்கு எவ்வளவு போகும்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? டைரக்டா அந்த வருஷத்தையும் இந்த அமௌண்ட்டையும் பெருக்குங்க. இங்க என்ன வருது? 3 இன்ட்டு 4000. அதே மாதிரி இங்க 2 இன்ட்டு 6000. அதே மாதிரி இங்க 4 இன்ட்டு 8000. ஸோ இங்க பாருங்க, காமனா இங்க எல்லா இடத்துலயும் 3 ஜீரோ இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிருங்க. ஸோ இங்க 4 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 4 கேன்சல் பண்ணலாம். இங்க 4 கேன்சல் பண்ணா 2, இங்க 3. ஸோ இதுக்கு மேல எதுவும் கேன்சல் பண்ற மாதிரி எதுவும் இல்லை. அப்போ 3:3:8. ஸோ கொடுத்துருக்கிற இந்த அமௌண்ட்டை 3:3:8 பிரிச்சுமா யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை ஒய்யோடைய அமௌண்ட் மட்டும் தான். ஒய்யோடைய ரேஷியோ பார்த்தோம்னா 3 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோ வருதோ அதை ஆட் பண்ணி வகுத்தல்ல போடணும். இப்போ இதை ஆட் பண்ணா 14 இன்ட்டு டோட்டல் அமௌண்ட் 56,000. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணா 4000. 4 இன்ட்டு 3 = 12,000 ரூபா. ஸோ அப்போ ஒய்க்கு பார்த்தோம்னா 12,000 ரூபா போகும்.